சரக்கு இருக்குமா? சரக்கு சரக்கு கிடைக்குமா சார்? இந்த டைலாக் இன்னைக்கு வரைக்கும் வயர்ல போயிட்டு இருக்கு. மணி வந்து கரெக்டான டைம் 11:30 சார் கரெக்டான கேள்வி தான். நான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பேசணும்னு யோசிச்சேன். ஆனால் இப்போ சைடில் வந்து இங்கே நிற்க வச்சுட்டாங்க. இப்போ எல்லாம் கடப்பட எதுவுமே வாயில வர மாட்டேங்குது. ஏதாவது இப்போ பேசுறது புரியுதா சார்? படத்துலேயே புரியல சார், அதான் சரி டச். நிறைய வாட்டியார்கள் சொல்லியிருக்கேன் சார், உங்களுக்கு ஒரு கிட்னி வேணா என் கிட்னி எடுத்துங்க சார் சொல்லியிருக்கேன்னா அது உண்மை. இன்னைக்கு வரைக்குமே ஹி இஸ் லைக் அ ஃபாதர். அழுகணும்னா கிளிசரின் போட்டு அழுவா, அவங்க அம்மா கிளிசரினே போட மாட்டாங்க. போய் எனக்கு வந்து அந்த சார் உங்ககிட்ட போனாங்க தெரியல, இந்த வெந்தயம் போட்டு உள்ள வச்சுருவாங்களா, அதெல்லாம் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே இல்லை. சார் படிச்சுட்டுலாம் தெரிஞ்சிச்சு எனக்கு. அவரை பற்றி சொல்லணும்னா ஹி இஸ் மை குரு. நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து நடிக்கும் போது என் ஃபர்ஸ்ட் படம் வந்து போடா போடி. ஆனால் என்னை ஒரு நடிகையாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து பால சார் தான். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு படிப்படியாக வந்து வாய்ப்புகள் கிடச்சது எல்லாமே அந்த தாரத்தப்பட்ட படத்தினால தான் இன்றைக்கி வரைக்குமே அந்த டைலாக் வந்து இவ்வளோ வயர்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் பால சார் இஸ் லைக் அ குரு டு மீ அண்ட் ஃபாதர் டு மீ. நிறைய வாட்டியார்கள் சொல்லியிருக்கேன் சார், உங்களுக்கு ஒரு கிட்னி வேணா என் கிட்னி எடுத்துங்க சார் சொல்லியிருக்கேன்னா அது உண்மை. இன்னைக்கு வரைக்குமே ஹி இஸ் லைக் அ ஃபாதர். அண்ட் தேங்க்யூ பாலா சார். நிறைய பேசணும்னு இருந்துச்சு, பட் ஐ நோ டைம் இஸ் தேர் அண்ட் எவ்ரிபடி ஆல்சோ ஹேஸ் டு டாக். ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 2 பேர் தான் வந்து நான் ஃபோன் எடுக்கும் போது எந்த பொசிஷனில் இருந்தாலும் நின்றுடுவேன். ஒன்று எங்கள் அப்பா, 2வது வந்து பாலா சார். எந்த பொசிஷனில் இருந்தாலுமே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்டைஸ் சார் சொல்லுங்கள் சார் என்னாச்சா சார், இது இல்லை நீ சென்னை வரணும்னு சொன்னாங்க. ஒரே விஷயத்துக்காக தான். And only for him I've come and I love you Bala sir and thank you for everything that you've done for us. One second, I'll give it to you. பாலா சாரை பார்க்கும்போது எனக்கு சேது படத்தோட ஷூட்டிங் ஆடிஷன் அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா நான் சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, ஒரு ஹீரோயின் கேரக்டர் இருக்குன்னு சொன்னப்போ ரொம்ப எதிர்பார்த்து பயங்கர மேக்கப் எல்லாம் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி போனேன். போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு சோப்பை கையில் கொடுத்துட்டு ஒரு டவல் கையில் கொடுத்துட்டு ஃபுல்லாக மூஞ்சியெல்லாம் போய் கழுவிட்டு வாமான்னாங்க. ஏன் சார்னு, ஏன்னா என்னோட படத்தில் வந்து மேக்கப்பே இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி இருந்தால் போதும்னாங்க. அப்போவே நான் நினச்சேன் ஏதோ சார்கிட்ட ஒரு விஷயம் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் ஷெட்யூல் போயிட்டே இருந்தது. 1 வீக் எனக்கு ஷூட்டிங்கே இல்லை, ஏன்னா ஃபுல் அந்த கானா சாங் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் மெல்ல ஆரம்பித்தாங்க என்னோட சீன்ஸ் எல்லாம். என்னோட இன்ட்ரடக்ஷன் சாங்கில் டான்ஸ் எனக்கு வரல. அப்போ என்னை பயங்கரமாக திட்டார் எல்லோரும் முன்னாடி. என்ன பயங்கரமாக அழுதுட்டேன். அப்போ என்ன சொன்னார்னா, உன்னோட நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா நீ பெரிய ஆளாக வரணும், இந்த படம் சக்ஸஸ் ஆகணும், உனக்கும் இது ஃபஸ்ட்டு எனக்கும் இது ஃபஸ்ட்டுன்ட்டு. 25 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஞாபகம் இருக்குது. அவர் ஜாஸ்தி பேச மாட்டார், நானும் அந்த டைமில் ஜாஸ்தி பேச மாட்டேன். ஹாய் பாய் அவ்வளோதான். ரொம்ப நன்றி சார், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுனால தான் இப்போ இவ்வளோ பெரிய மேடையில் வந்து நிற்க முடிஞ்சுது.